بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أم يحسدون الناس على ما آتاهم الله من فضله. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடைமிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃப் நிய்யத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு, இறை அச்சத்தை கொண்டு நசீஹத்து செய்தவனாக எனதுரையை ஆரம்பம் செய்கிறேன். மனித பண்புகளில் வரவேற்க தகுந்த பண்புகளும் உண்டு, தவிர்த்து கொள்ள வேண்டிய பண்புகளும் உண்டு. நாளை மறுமையிலே வெற்றியடைய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒவ்வொருவரும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம், திக்ர் திலாவத்துகளில் ஈடுபடுகிறோம். ஆனால் வணக்க வழிபாடுகளை விட, திக்ர் திலாவத்துகளை விட மறுமையினுடைய வெற்றியை உறுதி செய்து தரக்கூடிய மிக முக்கியமான ஒன்று இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒன்றுதான் தூய்மையான உள்ளம், பரிசுத்தமான உள்ளம், விரோத குரோதம் இல்லாத, பொறாமை இல்லாத உள்ளம். இந்த உள்ளம் இல்லாத நிலையில் ஒருவர் வணக்க வழிபாடுகள் புரிந்து திக்ர் திலாவத்துகளில் ஈடுபட்டிருந்தாலும் நாளை மறுமையில் அவர் தோல்வியையே தழுவுவார் என்பதை ஹதீஸ்களின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு அழகிய துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி ஒரு துஆவை செய்கிறார்கள்: லா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன் யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். தூய்மையான உள்ளத்தோடு அல்லாஹ்வை சந்திக்கிறாரோ அவர் மட்டுமே வெற்றி அடையக்கூடிய அந்த நாளில், எந்த செல்வமும் எந்த சந்ததிகளும் பலனளிக்காத அந்த நாளில் என்னை கேவலப்படுத்தி விடாதே என்பதாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய, சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய, மறுமை வெற்றியை உறுதி செய்து தரக்கூடிய ஒன்று உள்ள பரிசுத்தம். தூய்மையான உள்ளம் இல்லாத நிலையில் வரக்கூடிய ஒருவரால் சுவர்க்கத்தில் நுழைய முடியாது. அழுக்கான இதயத்தோடு வரக்கூடிய ஒருவர் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற முடியாது என்கின்ற தகவல் இந்த வசனங்களின் வாயிலாக அழுத்தமாக சொல்லித் தரப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு திங்கள் கிழமையும் ஒவ்வொரு வியாழன் கிழமையும் நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. அப்போது அந்த மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், இவர்கள் எல்லோரையும் மன்னித்து விடுங்கள், ஆனால் யார் தங்களுக்கிடையே பொறாமை கொண்டும் விரோதம் கொண்டும் இருக்கிறார்களோ அவர்களை மன்னிக்க வேண்டாம். அவர்கள் தங்களுக்குள் சமாதானமாகும் வரை, தங்களுக்குள் ஒற்றுமையாகும் வரை இவர்களை மன்னிக்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். பெரும் பெரும் பாவம் புரிந்தவர்கள் மன்னிக்கப்படக்கூடிய புனித இரவுகளிலே கூட உறவுகளை முறித்து வாழக்கூடியவர், விரோதத்தோடும் குரோதத்தோடும் நடந்து கொள்ளக்கூடியவர் மன்னிக்கப்பட மாட்டார் என்று சொன்னால், கல்பே சலீம் என்று சொல்லப்படுகின்ற தூய்மையான உள்ளம் என்பது எவ்வளவு அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் மார்க்கத்தினுடைய சட்டமாகவே இது சொல்லப்படுகிறது. உங்களுக்குள் ஏதாவது மனக்கசப்புகள் ஏற்பட்டு விட்டால் வெறும் 3 நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகளும் சஞ்சலங்களும் உங்களை பிரித்து வைத்திருக்க வேண்டுமே தவிர 3 நாளைக்கு மேல் 2 முஸ்லிம்கள் பேசாமல் இருப்பது என்பது தவறு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக
எந்த உள்ளத்தில் பொறாமை இருக்காதோ, எந்த உள்ளத்தில் விரோதம் இருக்காதோ, எந்த உள்ளத்தில் காழ்ப்புணர்ச்சி இருக்காதோ, அப்படிப்பட்ட உள்ளம் தூய்மையான உள்ளம். இந்த தூய்மையான உள்ளம் நாளை மறுமையினுடைய வெற்றியை நமக்கு உறுதிப்படுத்தி தரக்கூடிய உள்ளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை முதலில் சுவர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய சாரார் குறித்து உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், பலராக இருந்தாலும் ஒற்றை இதயத்தை கொண்டவர்களை போன்று உலகத்தில் வாழ்ந்தவர்கள், முரண்பாடுகள் இல்லாமல், விரோதம் இல்லாமல், குரோதம் கொள்ளாமல் வாழ்ந்தவர்கள் சுவர்க்கத்திற்குள் முதலில் அடியெடுத்து வைப்பதற்கான தகுதியை பெறுகிறார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பிரபலமாக நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது சகாபாக்களை பார்த்து நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் ஒரு சுவர்க்கவாசியை காண்பதற்கு ஆசைப்படுகிறீர்களா என்பதாக கேட்டார்கள். சகாபாக்கள் எல்லாம் ஆசையோடு அது யார் ரசூலல்லாஹ் என்பதாக கேட்கிறார்கள். சிறிது நேரம் பொறுங்கள், இந்த வாசல் வழியே ஒருவர் வருவார், அவர்தான் அந்த சுவர்க்கவாசி என்பதாக சொல்வார்கள். எல்லா சகாபாக்களும் அந்த பாக்கியம் பெற்றவர் யார் என்ற எதிர்பார்ப்பில் ஏங்கி நிற்கிறார்கள். சிறிது நேரத்தில் ஒருவர் உள்ளே வந்தார். யாருக்கும் அறிமுகம் இல்லாதவர், எந்த வகையிலும் பிரபலம் இல்லாதவர். அவர் ஒது செய்து அவருடைய தாடியில் இருந்து வடியக்கூடிய நீர் கூட சொட்டி கொண்டிருக்க உள்ளே வந்து ஓரத்திலே அமர்ந்து கொண்டார். அடுத்த நாள் இதே போன்று சபை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே கேள்வியை கேட்கிறார்கள், சுவர்க்கவாசியை நீங்கள் காண வேண்டுமா? ஆம் யா ரசூலுல்லாஹ், இந்த வழியே ஒருவர் வருவார், அவர்தான் அந்த சுவர்க்கவாசி. ஏக்கத்தோடு சகாபாக்கள் பார்க்க முந்தைய நாள் வந்த அதே நபரே உள்ளே வந்து ஓரத்தில் அமர்ந்து கொண்டார். மூன்றாவது நாளும் அதே போன்ற சபை. மூன்றாவது நாளிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், சுவர்க்கவாசியை பார்க்க வேண்டுமா? ஆம், பார்க்க வேண்டும். யார் அந்த பாக்கியசாலி? இதோ உள்ளே வருவார். அதே போன்று அதே நபரே ஒது செய்து தண்ணீர் சொட்ட உள்ளே வந்து ஓரத்திலே அமர்ந்து கொண்டார். சகாபாக்களுக்கு ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியம். சுவர்க்கவாசியா, சுவர்க்கத்தை பெற்றிருக்கக்கூடிய பெரும் பாக்கியம் இவருக்கு எதனால் கிடைத்தது என்கின்ற கேள்வி எழுகிறது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படியாவது இவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நல்ல பண்பு என்ன என்பதை கண்டுகொள்ள வேண்டும். அவர் எந்த அமல்களை செய்கிறார், எந்த காரியத்தில் ஈடுபடுகிறார், அதை தெரிந்து கொண்டு நாமும் அந்த காரியத்தில் ஈடுபட்டு அந்த உயர் சுவர்க்கத்தை பெற வேண்டும் என்கின்ற அவாவில் அவர்களுடைய வீடு தேடி போகிறார்கள். போய் சொன்னார்கள், எங்களுடைய வீட்டில் எங்களுக்கு இடையே சின்ன சஞ்சலம் ஏற்பட்டு விட்டது, எனவே என்னுடைய வீட்டிற்கு நான் போகவில்லை. 3 நாட்கள் உங்களுடைய வீட்டில் இருந்து விட்டு நான் போகலாம் என்று ஆசைப்படுகிறேன், அனுமதி கிடைக்குமா என்பதாக சொல்கிறார்கள். அதற்கு அவரும் சரி, தாராளமாக தங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். 3 நாட்கள் இரவும் கவனிக்கிறார்கள், பகலிலும் கவனிக்கிறார்கள், அவர் எந்த காரியத்தை செய்கிறார் என்பதாக. 3 நாள் அவருடைய வீட்டில் தங்கி இருந்து அவரை அவ்வளவு தூரம் உன்னிப்போடு கவனித்தும் கூட புதிதாக எதுவும் திகைப்பூட்டும் வகையில் செயல்பாடுகள் இல்லை. 3 நாள் கழிந்ததற்கு பிறகு இவர்கள் கேட்கிறார்கள், நான் இங்கே ஒரு தந்திரமாக பேசிதான் உங்களுடைய வீட்டிலே தங்கினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சுவர்க்கவாசியை காண்கிறீர்களா என்பதாக கேட்டார்கள். நீங்கள் உள்ளே வந்தீர்கள், உங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கவாசி என்று சொன்ன காரணத்தினால் சுவர்க்கத்தை தரக்கூடிய எந்த காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் உங்களுடைய வீட்டிலே வந்து தங்கினேன். ஆனால் புதிதாக வியப்பூட்டும் வகையில் எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யவில்லையே, அப்படி என்ன ரகசியமாக செய்கிறீர்கள் என்பதாக இவர்கள் கேட்கிறார்கள். அவர் சொன்னார், நான் பெரிதாக எதுவும் செய்வதில்லை, எல்லா முஸ்லிம்களும் செய்யக்கூடிய காரியங்களைத்தான் நானும் செய்கிறேன் என்பதாக சொல்கிறார்கள். அப்போது ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விடுவதாக இல்லை, ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து 3 நாட்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் எதுவும் இல்லாமல் நபி அவர்கள் சொல்ல முடியாதல்லவா என்று இவர்கள் நிர்பந்தித்து கேட்கிற போது அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் ஒரு குணம் இருக்கிறது, வேண்டுமானால் அந்த குணம் அந்த சுவர்க்கத்தை எனக்கு பெற்று தரலாம் என்று சொல்லிவிட்டு சொன்னார், நான் எந்த முஸ்லிம்களின் மீதும் விரோதம் கொண்டதில்லை,
யாருக்காவது அல்லாஹ் எதையாவது வழங்கினால் அதை கண்டு நான் பொறாமைப்பட்டதில்லை. இந்த இரண்டு குணம் என்னிடத்தில் இருக்கிறது. யார் மீதும் நான் விரோதம் கொண்டதில்லை, யாருக்கும் வழங்கப்படுகின்ற அருளின் மீது நான் பொறாமை கொண்டதில்லை. இந்த இரண்டு குணங்கள் மட்டும் என்னிடத்தில் உண்டு என்பதாக அவர் சொன்னபோது ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சகோதரரே, இந்த உயர் குணம்தான் அந்த சுவர்க்கத்தை பெற்று தருவதற்கான காரணி என்பதாக சொன்னார்கள் என்கின்ற வரலாற்று குறிப்பை பார்க்கிறோம். யாரின் மீதும் விரோதம் வேண்டாம், யார் மீதும் பொறாமை வேண்டாம். அந்த தூய்மையான உள்ளம் இருக்கிறதே, இது சுவர்க்கத்தினுடைய பண்பு, அல்லாஹ்வினுடைய பண்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பு. இந்த உயர் பண்பு உங்களை உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்கின்ற அடிப்படை நமக்கு வேண்டும். யாருக்கு எது வழங்கப்பட்டாலும் சரி, அது அல்லாஹ்வினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் வழங்கப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. இந்த உலக வாழ்வில் அவரவர்களுக்கும் வழங்கப்படுகின்ற வாழ்வாதாரத்தை நானே பங்கிட்டு தருகிறேன் என்பதாக சொல்லுகிறான். யாருக்கு எதை வழங்க வேண்டும், யாருக்கு எதை மறுக்க வேண்டும் என்கின்ற முடிவை அல்லாஹ் எடுக்கிறான். அவரின் விருப்பத்தின் அடிப்படையில் ஒருவருக்கு கூடுதலாக கிடைக்கிறது, ஒருவருக்கு குறைவாக கிடைக்கிறது என்றால் அல்லாஹ்வினுடைய பங்கீட்டில் குறை காணக்கூடிய அதிகாரமோ உரிமையோ நமக்கு யார் கொடுத்தது? அல்லாஹ் அதை ஆச்சரியமாகவே கேட்பான். அம் யஹ்சுதூனன் நாஸ அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலி. நான் மக்களுக்கு வழங்கக்கூடிய அந்த அருள் விஷயத்தில் நீங்கள் பொறாமை கொள்கிறீர்களா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் சிலருக்கு அந்தஸ்தை வழங்கலாம், அல்லாஹ் சிலருக்கு வாரி வழங்கலாம், அல்லாஹ் சிலருக்கு வசதியை தந்திருக்கலாம், அல்லாஹ் சிலருக்கு கடுமையான நோயால் சோதிக்கலாம், பொருளாதார நெருக்கடியை கொண்டு அல்லாஹ் சோதிக்கலாம். எல்லாம் அவனுடைய விருப்பத்திற்கு உட்பட்டதே தவிர அதில் குறை காணக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை. பொறாமைப்படக்கூடிய ஒருவன் அல்லாஹ்வுடைய விருப்பத்தில் குறை காண்கிறான் என்பதாகவே அறிஞர்கள் தெளிவாக குறிப்பிடுவார்கள் என்று சொன்னால், பொறாமை கொள்வது என்பது அல்லாஹ்வையே குறை சொல்வதாக ஆகிவிடுகின்ற மிக மோசமான படுபாதாளத்தில் நம்மை தள்ளிவிடும் என்பதை நாம் சிந்தித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனில் நன்மக்களை 3 சாராராக பேசுகிறான். அதில் ஒரு சாரார் மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய நாட்டை துறந்து வந்த முஹாஜிரீன்கள், இரண்டாவது சாரார் ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிர்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்த அன்சாரிகள், மூன்றாவது ஒரு சாரார் மற்றவர்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய சாரார். அவர்கள் எப்படி துஆ செய்வார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனிலே அதை குறிப்பிடுகிறான். ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வ லா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனூ. அவர்கள் இப்படி துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், ஈமானோடு எங்களுக்கு முன்னால் சென்று விட்ட எல்லோரையும் நீ மன்னித்து விடு, எங்களையும் மன்னித்து விடு, யாரின் மீதும் எங்களுடைய உள்ளத்தில் எந்த விதமான வெறுப்போ குரோதமோ வந்து விடாமல் எங்களை காத்து விடு என்பதாக துஆ செய்யக்கூடிய சாரார். இந்த 3 சாராரைத்தான் அல்லாஹ் நன்மக்களாக பிரிக்கிறான். முதலாவது சாரார் மார்க்கத்திற்காக வேண்டி ஊரை துறந்த முஹாஜிரீன்கள், இரண்டாவது சாரார் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்தவர்கள், மூன்றாவது சாரார் எல்லா முஸ்லிம்களும் மன்னிக்கப்பட்டு எல்லோரும் மேன்மையடைய வேண்டும் என்று மனதார துஆ செய்தவர்கள். யார் விஷயத்திலும் என்னுடைய உள்ளத்தில் விரோதமோ குரோதமோ வந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள். இந்த 3 சாரார் தான் சிறந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் அங்கீகரித்து பேசுகிறான் என்று சொன்னால், உள்ளத்தை தூய்மையாக வைத்திருப்பதனுடைய அவசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபியில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு கிராமப்புற அரபி வந்தார். ஒது செஞ்சாரு, ஓரமா நின்றாரு, 2 ரக்காத்து தொழுதாரு. தொழுது முடிச்சிட்டு, யா அல்லாஹ், எனக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ இரக்கம் காட்டு, மற்ற யாருக்கும் நீ இரக்கம் காட்டாதே என்பதாக துஆ செய்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், அல்லாஹ்வின் அருளை இப்படி சுருக்கி விட்டாயே என்பதாக கண்டித்தார். எல்லோருக்கும் இரக்கம் காட்டு என்றல்லவா நீ துஆ செய்திருக்க வேண்டும். எனக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் இரக்கம் காட்டு, மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டாதே என்று அல்லாஹ்வினுடைய அருளை, அவனுடைய இரக்கத்தை, அவனுடைய கருணை உள்ளத்தை நீ இப்படி சுருக்கி விட்டாயே என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
சொன்னாங்க, மற்றவர்களுக்காக நீ துஆ செய்ய செய்ய அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மலக்குமார்களை நியமிக்கிறான், அவர்கள் உனக்காக வேண்டி துஆ செய்து கொண்டே இருப்பார்கள் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். யா அல்லாஹ், அவருடைய நோயை நீக்கு என்று நீ துஆ செய், உனக்கு நோய் வராமல் காப்பதற்கு அவர்கள் துஆ செய்வார்கள். அவருடைய கடனை நீக்கு என்பதாக நீ துஆ செய், நீ பொருளாதார சிக்கலில் சிக்கிவிடக் கூடாது என்று மலக்குமார்கள் துஆ செய்வார்கள். என்னவென்னவெல்லாம் உன்னுடைய தோழனுக்கு வேண்டும், உன்னுடைய நண்பனுக்கு வேண்டும், மற்றவர்களுக்கு வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கரமேந்துகிறாயோ அவ்வளவும் உனக்கும் வேண்டும் என்பதாக மலக்குமார்கள் கரமேந்துகிறார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால், மற்றவர்களோடு இணக்கத்தோடு வாழ்வதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒன்று துஆ செய்வது. அவர்கள் உயர வேண்டும், அவர்கள் வளத்தோடு வாழ வேண்டும், அவர்கள் சிறக்க வேண்டும், அனைத்து வகையான சோதனைகளில் இருந்தும் அவர் காக்கப்பட வேண்டும், எல்லா வகையிலும் சுபிட்சமாக மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று மனதார துஆ செய்யக்கூடியவருக்கு இவர் சுபிட்சத்தோடு வாழ வேண்டும் என்று மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். என்று சொன்னால், நம்முடைய துஆவை விட மலக்குமார்களினுடைய துஆ தான் மேன்மையானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய வலப்புறத்தில் அமர வைத்து சிலரை சங்கைப்படுத்துவான். அவர்கள் நபிமார்களும் அல்ல, சுஹதாக்களும் அல்ல. அவர்களை அல்லாஹ் சங்கைப்படுத்துவதை பார்த்து நபிமார்களும் சுஹதாக்களும் கூட பொறாமைப்படுவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நபிமார்களும் சுஹதாக்களும் பொறாமைப்படும் வகையிலான அந்த சாரார் யார் என்பதாக கேட்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் யார் தெரியுமா? மற்றவர்களை அல்லாஹ்விற்காக வேண்டி நேசிப்பார்கள், ஆனால் அவர்கள் இரத்த பந்த உறவுகளில் உள்ளவர்கள் அல்ல என்பதாக சொன்னார்கள். நாம் பெற்றோர்களை நேசிப்போம், நம்முடைய பிள்ளைகளை நேசிப்போம், இரத்த பந்தத்தில் உள்ளவர்களை நேசிப்போம், ஆனால் அவர்கள் இரத்த பந்தத்தில் உள்ளவர்களை அல்ல, மற்றவர்களையும் அல்லாஹ்விற்காக வேண்டி அந்த அளவிற்கு நேசிக்கக்கூடியவர்கள். அவர்களைத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய வலப்புறத்தில் அமர வைத்து கௌரவப்படுத்துகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் எவ்வளவு உயர்ந்த குணம் அது! அந்த உள்ளத்தை தூய்மையாக வைத்திருப்பது என்பது எவ்வளவு மேன்மையை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, உங்களில் சிறந்தவரை நான் அடையாளம் சொல்லவா என்பதாக கேட்டார். அந்த சிறந்தவர் யார் தெரியுமா? உண்மையை பேசுவார், இரையச்சம் உள்ள உள்ளத்தை கொண்டிருப்பார். அந்த உள்ளம் எந்த வகையிலும் யார் மீதும் பொறாமை கொள்ளாது, யார் விஷயத்திலும் விரோதம் கொண்டிருக்காது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால், உயர்ந்த சிறந்த மேன்மையான அல்லாஹ்வின் அங்கீகாரத்தை பெறுவதற்குண்டான தகுதியை பெறுகின்ற என்று எல்லா வகையிலும் மேன்மை அடைவதற்குண்டான தகுதி யாருக்கு இருக்கிறது என்று சொன்னார், யாருடைய உள்ளத்தில் விரோதம் இருக்காதோ, யாருடைய உள்ளத்தில் பொறாமை இருக்காதோ, யாருடைய உள்ளத்தில் காழ்ப்புணர்ச்சி இருக்காதோ, அவர்தான் அந்த தகுதியை பெறுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த பொறாமை இந்த அளவிற்கு சொல்லப்படுகிறது? இந்த விரோதம் குரோதம் என்பது என்ன அவ்வளவு தூரம் சபிக்கப்படுகின்ற ஒரு குணமா? அந்த அளவிற்கு தவிர்க்க வேண்டிய மிக பாதகத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு குணமா என்று சொன்னால், ஆம். வானத்தில் நடந்த முதல் பாவமும் பூமியில் நடந்த முதல் பாவமும் பொறாமையின் காரணமாகவே நடந்தது என்பதாக அறிஞர்கள் சொல்லுவார்கள். வானத்தில் ஷைத்தானை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடிபணியுமாறு சொன்னபோது ஷைத்தான் மறுத்தது பொறாமையின் காரணத்தினால். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கிற வரை நானே உயர்ந்தோனாக இருந்தேன், நானே மலக்குமார்களுக்கெல்லாம் போதனை செய்யக்கூடியவனாக இருந்தேன், நானே நெருப்பால் படைக்கப்பட்டேன், எல்லா வகையிலும் அல்லாஹ் அடுத்த அந்தஸ்தில் இருந்த நான் ஒரு ஆதமை படைத்ததற்கு பிறகு அடிபணியுமாறு அல்லாஹ் சொல்லுகிறானே என்று சொல்லி அவனுடைய உள்ளம் ஏற்பதற்கு மறுத்தது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது அவன் கொண்ட பொறாமையின் காரணத்தினால் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்து அந்த பாவத்தை செய்தான். பூமியில் நடந்த முதல் பாவம் அதுவும் பொறாமையால் நடந்தது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய இரண்டு மகன்கள் ஹாபிலும் காபிலும். காபில் ஹாபிலின் மீது பொறாமை கொண்டான், எனவே பாவம் செய்து கொலை செய்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத் வரை நடைபெறக்கூடிய எல்லா கொலையிலும் முதலில் கொலை செய்த காபிலுக்கு பங்குண்டு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் காரணம் பொறாமை.
நபிமார்களினுடைய இல்லத்தில் பொறாமை நுழைந்தால் கூட அந்த இல்லத்திலே குழப்பத்தை அது ஏற்படுத்திவிடும். ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எவ்வளவு சிறந்த நபி, அவங்களுடைய மகன் ஹசரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எவ்வளவு சிறந்த நபி, அவங்களுடைய மகன் ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எவ்வளவு சிறந்த நபி. அவர்களுக்கு 12 குழந்தைகள். அந்த 12 பேரில் 2 குழந்தைகளின் மீது ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூடுதல் அன்பும் பாசமும் இருந்தது. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சகோதரர் புன்யாமீனின் மீதும். ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்வதற்கு அவர்களுடைய சகோதரர்கள் ஏன் திட்டம் தீட்டினார்கள்? பொறாமை. தன்னுடைய தந்தையினுடைய அன்பும் பாசமும் அவருக்கு கிடைக்கிறது, நமக்கு கிடைக்கவில்லையே என்கின்ற பொறாமை. எனவே நபிமார்களினுடைய இல்லத்திலே கூட பொறாமை நுழைந்து விட்டது என்று சொன்னால் அங்கே அது குழப்பத்தை ஏற்படுத்திவிடும், வரக்கூடிய பரக்கத்தை தடுத்துவிடும், இறங்கக்கூடிய ரஹ்மத்தை தடுத்துவிடும் என்று சொன்னால் பொறாமை விஷயத்திலே நாம் உஷாராக இருக்க வேண்டும். 2 ஹதீஸ், இந்த 2 ஹதீஸ மனசுல வச்சுக்கிட்டோம்னு சொன்னா எப்பெல்லாம் யாரு மேலயாச்சும் பொறாமை வரும்போது இந்த 2 ஹதீஸ நினைச்சுக்கிங்க, அந்த பொறாமை அப்படியே அழிஞ்சு போயிடும். ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் ஹஸத் யஅகுலுல் ஹஸனாத் கமா தஅகுலுன் நாருல் ஹதப். நெருப்பு விறகை தின்பது போன்று பொறாமை உங்களுடைய நன்மைகளை தின்றுவிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு ஹதீஸ். நம்ம எவ்வளவு தொழுதாலும் சரி, எவ்வளவு நோன்பு வச்சாலும் சரி, எத்தனை ஹஜ் செஞ்சாலும் சரி, எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சிருந்தாலும் சரி, இதெல்லாம் செஞ்சு சேர்த்து வச்ச நன்மைகளை அந்த பொறாமை குணம் நெருப்பு விறகை தின்பது போன்று தின்றுவிடும். இது முதலாவது ஹதீஸ். 2வது ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு உள்ளத்தில் ஈமானும் பொறாமையும் ஒன்று சேராது என்பதாக சொன்னார். ஒரு உள்ளத்தில் ஈமானும் பொறாமையும் ஒன்று சேராது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் எந்த உள்ளத்தில் பொறாமை இருக்குமோ அந்த உள்ளத்திற்கு ஈமானிய பிரகாசம் கிடைக்காது. அப்ப ஈமானையே இழக்க செய்யக்கூடிய மிக மோசமான பண்பு பொறாமை என்று சொன்னால் 2 ஹதீஸ நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம நன்மை பூரா அழிஞ்சு போயிடும். 1. 2வது ஈமானே பறி போயிடும். யாரோ ஒருவரின் மீது பொறாமை வராது, அவர் வாழ்வாரு. பெரிய பெரிய பதவிகள் இருக்கிறவர் மேலாம் பொறாமை வராது. நம்மளுடைய ஒண்ணு விட்ட அண்ணனோ ஒண்ணு விட்ட தம்பியோ கொஞ்சம் ஒரு காரு பங்களா வசதி வாய்ப்புன்னு போயிட்டா பொறாமை வந்துடும். அடுத்த வீட்டுக்கார மேல வரும், நெருங்கிய சொந்தக்கார மேல வரும். ஏன் நெருங்கிய உறவுகளின் மீது பொறாமை வருகிறது என்று சொன்னால் அவர்களைத்தான் உன்னோடு ஒப்பிட்டு பேசுவார்கள், மற்றவர்களோடு யாரும் ஒப்பிட்டு பேச மாட்டாங்க இல்லையா? ஒரு அமைச்சரையும் உன்னையும் ஒப்பிட்டு பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. யாரோடு ஒப்பிட்டு பேசுவாங்க? சொந்தக்காரங்களோட தான் ஒப்பிட்டு பேசுவாங்க. யாரோடு நாம் ஒப்பிட்டு பேசப்படுகிறோமோ அவரோடு தான் பொறாமை என்பது வரும். ஒப்பிட்டு யாரோடு பேசப்படும்? நெருக்கமானவர்களோடு தான் ஒப்பிட்டு பேசப்படும் என்றால் நெருக்கமானவர்களின் மீது தான் பொறாமை என்பது வரும். எனவே நாம் யோசித்து புரிந்து கொள்ள வேண்டும். மோசமான பண்பு நமக்கு வரக்கூடிய பரக்கத்தை தடுக்கக்கூடிய பண்பு, நாளை மறுமையினுடைய வெற்றியை கேள்விக்குறியாக்கக்கூடிய பண்பு இந்த பொறாமை என்கின்ற பண்பும் விரோதம் கொள்ளக்கூடிய பண்பும் என்பதை உணர்ந்து நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கல்பே சலீம் என்று சொல்லப்படுகின்ற தூய்மையான இதயத்தை நமக்கு தந்தருள்வானாக. வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக. ஹபீபல்லாஹ் ரசூலல்லாஹ் இமாமல் முர்சலீன்.